வெனிசுவேலா அதிபர் மாளிகை அருகே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சம்பவம் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுவேலாவிலிருந்து அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக அதிபர் டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். மேலும் அமெரிக்காவிற்கு கடல் வழியாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் கப்பல்களை தாக்கி அழிக்கவும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் வெனிசுவேலாவுக்குள் கடந்த சனிக்கிழமை இரவு அதிரடியாக நுழைந்த அமெரிக்க படையினர் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மடுரோவையும் அவரது மனைவி சிலியாவையும் கைது செய்தனர். பின்னர் இருவரையும் அமெரிக்காவிற்கு கொண்டு சென்று நியூயார்க் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் வெனிசுவேலாவை அமெரிக்கா நிர்வகிக்கும் என அதிபர் டிரம்ப் கூறியிருந்த நிலையில் நேற்று மாலை வெனிசுவேலா அதிபர் மாளிகை அருகே அதிக அளவிலான ட்ரோன்கள் பறந்து வந்ததால் மீண்டும் பதட்டம் ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் ட்ரோன்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தில் அமெரிக்காவிற்கு எந்த தொடர்பும் இல்லை என வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் ட்ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார்.